வணக்கம். மன்னார் மறைமாவட்டத்தின் மடுமாதா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கலையகத்தில் ஜெபனேசன் அனஸ்டன். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கத்தோலிக்க திருஅவையின் தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் 21/4/2025 திங்கட்கிழமையன்று இறைப்பதமடைந்தார். வத்திக்கான் உயிர்ப்பு பெருவிழா திருப்பலி நிகழ்வுகள் சிறப்பாக இடம்பெற்றது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் ஆண்டகையின் உயிர்ப்பு பெருவிழா செய்தி. மன்னார் புனித செபஸ்டியார் பேராலயத்தில் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா திருப்பலி சிறப்பாக இடம்பெற்றது. வேப்பங்குளம் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தினால் வழங்கப்பட்ட உருகாதோ நெஞ்சம் திருப்பாடுகளின் காட்சி. ஏனைய மறைமாவட்ட செய்திகள். திருகோணமலை புனித மரியாள் பேராலயத்தில் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா திருப்பலி சிறப்பாக இடம்பெற்றது. மாவட்ட செய்திகள். உவர்நிலத்தின் உயிர்நாடி எனும் தொனிப்பொருளில் மன்னார் தீவில் 2000 கண்டல் தாவரங்கள் நடுகை திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்பான விரிவான செய்திகள். கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தை பிரான்சிஸ் 21/4/2025 இறைப்பதமடைந்தார். ரோமன் கத்தோலிக்க திரு அவையின் முதல் இலத்தீன் அமெரிக்க தலைவரான பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் பக்கவாதம் மற்றும் மாரடைப்பின் காரணமாக நேற்றைய தினம் 21/4/2025 அன்று நித்திய இலைப்பாற்றி அடைந்ததாக வத்திக்கான் தெரிவித்துள்ளது. 88 வயதான பரிசுத்த பாப்பரசர் இவ்வருடம் இரட்டை நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் ரோமில் உள்ள மருத்துவமனையில் 38 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தார். தனது உடல்நிலையில் முன்னேற்றம் தொடர்பில் தினமும் மக்களுக்கு வெளிப்படுத்துமாறு வத்திக்கானிடம் அவர் கேட்டுக்கொண்டதற்கமைவாக அன்றாடம் அவர் உடல்நிலை குறித்தான தகவல்களை வத்திக்கான் வெளியிட்டது. அந்நிலையில் நேற்று முன்தினம் உயிர்த்த ஞாயிறு ஆராதனையில் இறுதியாக கலந்து கொண்டார். பரிசுத்த பாப்பரசர் இறைப்பதம் அடைந்த 9 நாட்கள் தூக்க தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி கிரியைகள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியிடப்படவில்லை. எவ்வாறாயினும் பரிசுத்த பாப்பரசரின் உடலை தாங்கிய பேழை நாளை புனித பேதுரு பேராலயத்தில் வைக்கப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த திருத்தந்தை 1969ஆம் ஆண்டு ஜேசு சபை குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு 1998ஆம் ஆண்டு ஆயராக அபிஷேகம் செய்யப்பட்டார். 2013ஆம் ஆண்டு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அதே ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் திகதி கர்தினால் ஜோர்ஜ் மரிய பெர்கோலியோ கத்தோலிக்க திரு அவையின் 266வது பரிசுத்த பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்டார். 13ஆம் நூற்றாண்டின் போதகர் புனித பிரான்சிஸ் அசிசிக்கு மரியாதை செலுத்தும் முகமாக பிரான்சிஸ் என்ற பெயரை திருத்தந்தை அவர்கள் தனதாக தெரிந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை அவர்களின் ஆன்ம நித்தியத்திற்கும் புனிதர்களின் தோழமையில் இளைப்பாற செபிக்கின்றோம். மேலும் திருத்தந்தையின் மறைவு குறித்து மன்னார் மறைமாவட்ட ஆயர் அவர்கள் மடுமாதா தொலைக்காட்சிக்கு இவ்வாறு தெரிவிக்கையில், இந்த துக்கமான வேளையிலே பரிசுத்த தந்தை பிரான்சிஸ் இவருடைய ஆன்ம சாந்திக்காக உலக திருச்சபையோடு சேர்ந்து மன்னார் திருச்சபையும் துக்கம் அனுஷ்டிக்கின்றது. உலகத்தை மிகவும் ஆழமாக பாதிக்கின்ற அல்லது உலுப்புகின்ற அல்லது கவனத்தை ஈர்க்கின்ற பல நிகழ்வுகளில் முக்கியமான நிகழ்வாக இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே பரிசுத்த தந்தையினுடைய மறைவும் தெரிவும் மிகவும் முக்கியமானது. இன்று நாங்கள் பரிசுத்த தந்தையினுடைய மறைவையொட்டி துக்கப்படுகின்றோம். மூலை முடுக்கெல்லாம் இருக்கின்ற உலக திருச்சபை இன்று பரிசுத்த தந்தையினுடைய மறைவையொட்டி கவலை கொள்கின்றது. அவருடைய ஆன்ம சாந்திக்காக தொடர்ந்து செபிக்கின்றது. இந்த பரிசுத்த தந்தை எங்கள் எல்லோருக்கும் தந்தையாக இருக்கின்றார். இவர் பரிசுத்தத்தின் அடையாளமாக இருக்கின்றார்.
இவர் எங்களுடைய பரிசுத்த திருச்சபையின் தலைவராக இருக்கின்றார். இயேசுவின் பிரதிநிதியாக இருந்து இந்த பரிசுத்த திருச்சபையை வழிநடத்துகின்ற முதன்மை ஆயராக இருக்கின்றார். உண்மையுள்ளவராக, ஏழைகளின் நண்பராக, சமாதானத்தின் தூதுவராக, உன்னதமான இறை ஊழியனாக இருக்கின்றார் பரிசுத்த தந்தை. இவருடைய இறப்பு திருச்சபைக்கு ஒரு மிகவும் பெரிய வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளது. இது திருச்சபைக்கு மட்டுமல்ல, உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு கத்தோலிக்கருக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதருக்கும், மனு குலத்திற்குமே ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த இடைவெளியை இறைவன் தன்னுடைய அருளினாலே நிரப்புவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். இந்த உயிர்ப்பின் காலத்திலே எங்களுக்கு தரப்படுகின்ற நம்பிக்கை அதுதான். எங்களுடைய கத்தோலிக்க விசுவாசம் எங்களுக்கு தருகின்ற நம்பிக்கை இந்த உயிர்ப்பு. இந்த உயிர்ப்பின் மகிமையிலே பரிசுத்த தந்தை இரண்டர கலந்திருக்கின்றார் என்ற அந்த ஆறுதலோடு திருத்தந்தையினுடைய ஆன்ம சாந்திக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த திருத்தந்தை எங்கள் இறைவனோடு இரண்டர கலந்திருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து எங்களுக்காக, திருச்சபைக்காக அவர் பரிந்துரைக்கின்றார் என்ற நம்பிக்கை எங்களை ஆறுதல் அடைய செய்கின்றது. இந்த நம்பிக்கையிலேயே நாங்கள் இவருடைய ஆன்மா பழுதின்றி இறைவனுடைய சந்நிதி சேர வேண்டும் என்று தொடர்ந்து இவருடைய ஆன்ம சாந்திக்காக செபிக்கின்றோம். இன்று இந்த பரிசுத்த தந்தையினுடைய செய்தியை கேட்டதிலிருந்து உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும், மன்னார் மறைமாவட்டத்திலும் எல்லா கோவில்களிலும் துக்கமணி அடிக்கப்படுகின்றது. இந்த துக்கத்தை நாங்கள் உலக திருச்சபையோடு கொண்டாடுகின்றோம் என்பதன் அறிகுறியாக இந்த துக்கமணி அவ்வப்போது அடிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் பாப்பரசருடைய கொடி அரை கம்பத்திலே எல்லா இடங்களிலும் பறக்க விடப்படும். அதைத் தொடர்ந்து திருப்பலிகளிலே புதிய பரிசுத்த திருத்தந்தை தெரிவு முடிவுறும் வரை இந்த பாப்பரசருடைய பெயர்கள் திருப்பலிகளிலே நினைவு கூறப்பட மாட்டாது. ஆனால் பரிசுத்த தந்தைக்காக, அவருடைய ஆன்ம சாந்திக்காக செபித்து கொள்ளுவோம். திருச்சபைக்காக செபித்து கொள்ளுவோம். நாம் ஒவ்வொருவரும் இந்த பரிசுத்த தந்தை எவ்வாறு எங்களுக்கு வழிகாட்டினாரோ அதற்கு ஒப்ப எம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளவும், அவருடைய புனிதத்துவத்தில் நாங்களும் கலந்து கொள்ளவும் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவதோடு தொடர்ந்து அவருடைய ஆன்ம சாந்திக்காக செபிப்போம். ஆமேன். வத்திக்கானில் உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியானது சிறப்பாக இடம்பெற்றது. வத்திக்கானில் உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியானது ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை ரோம் உள்ளூர் நேரம் காலை 10:30 மணியளவில், அதாவது இலங்கை நேரம் பிற்பகல் 2 மணியளவில் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியானது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களினால் முன்னிலையில் கர்தினால் ஆஞ்சலோ கோமஸ்திரி அவர்களால் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. ஏறக்குறைய 28 கர்தினால்கள், 18 ஆயர்கள், 266 அருள் பணியாளர்கள் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் இருந்து வத்திக்கான் வளாகத்திற்கு பவனிவர திருப்பலியானது ஆரம்பமானது. கர்தினால் கோமஸ்திரி அவர்களால் லத்தீன் மொழியில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. ஏறக்குறைய 50,000 இறைமக்கள் வத்திக்கான் வளாகத்தை சூழ்ந்திருந்தனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறையுரையை, கருத்துக்களை கர்தினால் ஆஞ்சலோ கோமஸ்திரி அவர்கள் இறைமக்களுக்கு எடுத்துரைத்தது குறிப்பிடத்தக்கது. மன்னார் மறைமாவட்ட ஆயராண்டகையின் உயிர்ப்பு பெருவிழா செய்தி. மன்னார் மறைமாவட்ட ஆயராண்டகையின் உயிர்ப்பு பெருவிழா செய்தியில் அவர் கூறுகையில், ஈஸ்டர் பெருவிழா என்பது இயேசுவின் உயிர்ப்பை கொண்டாடும் விழாவாகும். இது கிறிஸ்தவர்களின் உயிர் நாடியான விழாவாகும். தவக்காலம் என்றும் சொல்லப்படுகின்ற 40 நாட்கள் ஒருத்தல் தவ முயற்சிகளை மேற்கொண்டு கிறிஸ்தவர்கள் தங்களை ஆன்மீக ரீதியில் ஆயுதம் செய்து புனித வாரத்திற்குள் நுழைகின்றனர்.
இந்த புனித வாரத்தில் வரும் முக்கிய நாட்களான பெரிய வியாழன், பெரிய வள்ளி, புனித சனி, உயிர்ப்பு ஞாயிறு ஆகியவை கிறிஸ்தவர்களின் விசுவாச வாழ்வில் ஒரு மிக முக்கியமான புனிதமான நாட்களாகும். இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஆகியவற்றை மிகுந்த பக்தி வணக்கத்தோடு இந்நாட்களில் கிறிஸ்தவர்கள் நினைவு கூறுகின்றனர். இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஆகியவற்றை ஒன்று சேர்ந்து பாஸ்கா விழா என அழைக்கின்றோம். இயேசுவின் உயிர்ப்பு கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடையாளமாகும். கிறிஸ்துவின் உயிர்ப்பை குறித்து புனித பவுல் குறிப்பிடும் போது, கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருந்த நம்பிக்கையும் பொருளற்றதாகிவிடும் என்கின்றார். எனவே கிறிஸ்தவ சமயத்தின் அடிப்படையாக, அத்திவாரமாக, ஆணிவேராக இருப்பது இயேசுவின் உயிர்ப்பு நிகழ்வாகும். இயேசுவின் உயிர்ப்பில்தான் கிறிஸ்தவம் கட்டப்பட்டுள்ளது. மனிதனின் அறிவியல் வளர்ச்சி எவ்வளவு உயிர்த்து சென்றாலும் மரணத்திற்கு பின்னர் மனிதனுக்கு என்ன நடக்கின்றது என்பதை குறித்து மனித அறிவியல் தெளிவான விளக்கத்தை இதுவரை தரவில்லை. ஆனால் கிறிஸ்தவ நம்பிக்கை இதற்கு தெளிவான பதிலை தருகின்றது. அப்பதில் இயேசுவின் உயிர்ப்பை அடிப்படையாக கொண்டதாகும். இயேசுவின் உயிர்ப்பு சாவின் மேல் வாழ்வு பெற்றுக்கொண்ட வெற்றியை எடுத்து காட்டுகின்றது. கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்பது சாவின் மேல் இயேசு ஏற்படுத்த வெற்றியை வெளிக்காட்டுகின்றது. அத்துடன் இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள் பெறக்கூடிய விண்ணக வாழ்வின் நம்பிக்கையை வழங்குகின்றது. இயேசுவின் உயிர்ப்பு மனுக்குலத்திற்கு ஒரு நம்பிக்கையை வழங்கியுள்ளது. இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு ஆறுதலின் செய்தியை தருகின்றது. அதாவது நமது பாடுகளின் பின்னால் நமக்கு உயிர்ப்பு வெற்றி உண்டு என்பதே அச்செய்தி. இயேசுவின் பாடுகள், மரணத்தோடு அவருடைய வாழ்வு முற்று பெறவில்லை. இயேசுவின் சீடர்கள் கூட ஆரம்பத்தில் அப்படித்தான் நினைத்தார்கள். நம்பிக்கை இழந்து நின்றார்கள். ஆனால் இயேசு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார், வெற்றி வாகை சூடினார். நம்முடைய வாழ்வும் பாடுகள் நிறைந்த வாழ்வுதான், துன்பங்கள், போராட்டங்கள் நிறைந்த வாழ்வுதான். ஆனாலும் நாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது, வாழ்க்கையில் விரக்தி அடையக்கூடாது. காரணம், இயேசு தனது துன்பத்தை, சிலுவை பாடுகளை கடந்து உயிர்ப்பின் வெற்றியை அடைந்தது போல, விண்ணேற்றம் அடைந்து மகிமை பெற்றதை போல நாமும் வெற்றியை, மகிமையை பெறுவோம் என நம்புவதற்கு இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு உறுதிப்பாட்டை தருகின்றது என உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை அன்னை மரியாவின் வழியாக மருதமடு அன்னையின் பரிந்துரை ஊடாக அனைவருக்கும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று தனது உயிர்ப்பு பெருவிழா செய்தியை மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரருட்கலாநிதி அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தெரிவித்துள்ளார். மன்னார் புனித செபஸ்டியார் பேராலயத்தில் நடைபெற்ற இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா திருப்பலி. மன்னார் புனித செபஸ்டியார் பேராலயத்தில் சனிக்கிழமை நள்ளிரவு 11:15 மணியளவில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்கலாநிதி அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் குருக்கள் இணைந்து திருவிழா திருப்பலி கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இதன்போது 1000 கணக்கான இறைமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் மன்னார் மறை மாவட்டத்தில் பல ஆலயங்களில் புனிதவார வழிபாடுகளும் நள்ளிரவு திருப்பலிகளும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. வேப்பங்குளம் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தால் வழங்கப்பட்ட உருகாதோ நெஞ்சம் திருப்பாடுகளின் காட்சி. இழுப்பைக்குளம் பங்கின் துளை ஆலயமான வேப்பங்குளம் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தால் வழங்கப்பட்ட உருகாதோ நெஞ்சம் திருப்பாடுகளின் காட்சி 18/4/2025 புனித வெள்ளியன்று மாலை 7:30 மணிக்கு பங்கு தந்தை அருட்பணி நியூட்டன் அடிகளாரின் நெறியாள்கையிலும் தயாரிப்பிலும் ஆற்றுகை மிகச் சிறப்பாக இடம்பெற்றது. குறித்த ஆற்றுகையில் முதன்மை அதிதியாக பெரியகட்டு புனித அந்தோணியார் திருத்தல பரிபாலகர் அருட்பணி எம்எல்ராஜ் அடிகளார், சிறப்பு விருந்தினராக வவுனியா மறைக்கோட்ட முதல்வர் அருட்பணி டெஸ்மன் ஆஞ்சலோ அடிகளார், கௌரவ விருந்தினராக வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் குருக்கள், இருபால் துறவிகள் மற்றும் 1000க்கும் அதிகமான இறைமக்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை புனித மரியாள் பேராலயத்தில் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா திருப்பலி. திருகோணமலை புனித மரியாள் பேராலயத்தில் சனிக்கிழமை நள்ளிரவு 11 மணியளவில் திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் பேரருட்கலாநிதி நோயல் இமானுவேல் ஆண்டகை தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றதுடன் புனிதவார திருப்பலிகளும் வழிபாடுகளும் ஆயர் ஆண்டகை தலைமையில் புனித மரியாள் பேராலயத்தில் 1000 கணக்கான இறைமக்களுடன் சிறப்பாக நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. உவர் நிலத்தின் உயிர்நாடி எனும் துணைப்பொருளில் மன்னார் தீவில் 2000 கண்டல் தாவரங்கள் நடுகை திட்டம். உவர் நிலத்தின் உயிர்நாடி எனும் துணைப்பொருளில் மன்னார் தீவில் 2000 கண்டல் தாவரங்கள் நடுகை திட்டமானது 16/4/2025 அன்று காலை 9 மணி தொடக்கம் நண்பகல் 12:30 மணி வரை விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையத்தின் ஏற்பாட்டில்
ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஜெர்மன் அரசின் நிதி அனுசரணையுடன் மன்னார் தீவின் பிரதான பால வீதி அருகாமையில் உள்ள கடற்கரையில் 2000 கண்டல் நடுகை விழுது இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த செயற்பாட்டில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர், மன்னார் மாவட்ட உதவி மாவட்ட செயலாளர், திட்ட ஆலோசகர், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பாளர்கள், கடல்சார் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், கிராம சேவையாளர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சமுதாய சீர்திருத்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், திரிசாரணர்கள், மீனவர்கள், சமுதாய சீர்திருத்த கட்டளையாளர்கள், மன்னார் மாவட்டத்தில் சமூக செயற்பாடுகளில் ஈடுபடும் 100க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டு குறித்த 2000 கண்டல் தாவரங்களை நட்டு முடித்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மடுமாதா தொலைக்காட்சியின் செய்திகள் அனைத்தும் நிறைவடைந்தன. வணக்கம்.